ஹாய் டியர் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சூலூரில் லொக்கேட் ஆகிருக்க நம்ம ப்ராஜெக்ட்டில் ஒரு ஹோம் டூர் போகலான்னு ஒரு பிளானில் இருக்கிறேன். இதுவரையிலும் நம்ம 50+ ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தா கூட இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். கொடுத்திருந்த 3D எலிவேஷனுக்கும் நம்ம அஸ்பர் சைட் கண்டிஷனுக்கும் எப்படி மேட்ச் ஆகிருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாங்க ட்ராவல் பண்ணலாம். நாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அந்த அலுமினியம் கேட்டு இதுதாங்க. ஸோ அந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி எல்லோருக்கும். இந்த வியூ பார்த்தோன்னா ஒரு ஈவினிங் 4 மணி போல் நம்ம எடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் லைட் போட்டதுக்கப்புறம் இதுங்க. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மக்களோட குறுக்கீடு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எடுக்கிறதுக்குலேயும் ஒரு வழியே ஆகி போட்டோம் நாங்கள். கார் பார்க்கிங் அண்ட் செட்பேக்கோட க்ளீனிங் எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சது. நம்ம பண்ணியிருக்க இந்த வீடு சவுத் ஃபேஸிங்கில் ஈஸ்ட் பக்கம் டோர் வச்சு நம்ம பண்ணியிருக்கிறோம். மெயின் டோர் வச்சு, மெயின் டோர் தீக்கூட்டில் பண்ணிவிட்டு பாலிஷ் பண்ணியாச்சு. மெயின் டோர் பார்த்தோன்னா 4 அடி அகலமும் 7 அடி உயரத்துலேயும் பண்ணியிருக்கிறோம். உள்ளே வந்ததும் ஒரு போயர், அதுக்கப்புறம் ஒரு 16x16 ஒரு பெரிய ஹால் ஒன்று. நீங்கள் பார்க்குற இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே நம்ம சீலிங்கோட கான்கிரீட் சர்ஃபேஸில் தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபால் சீலிங் கிடையாது. இது மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் ஏரியா. இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தோம்னா 11x16. ஸோ எல்இடி ஸ்ட்ரிப்போட லுக் பாருங்கள். பாத்ரூமோட டோர் எல்லாமே நம்ம எஃப்ஆர்பி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த அப்டேட் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எஃப்ஆர்பியாக இருந்தாலும் சரி, WPCயாக இருந்தாலும் சரி, நம்ம பெட்ரூமோட டோர் என்ன லுக்கோ அதே லுக்கில் நம்மளால் இப்போ பர்ச்சேஸ் பண்ண முடியுது. இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உள்ள மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் தான் பார்க்குறோம். இதில் போட்டிருக்க டோர்ஸ் எதுவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு எஃப்ஆர்பியாவோ WPCயாவோ தெரியாது. எல்லாமே பெட்ரூம் டோர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட லாக்குமே வந்து நம்ம ஒரே மாதிரி இருக்கணுன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு டைனிங் ஏரியாவில் உள்ள வாஷ் பேஷன் உள்ள மிரரில் நம்ம ஃபேஸை பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஹால் பக்கம் திரும்பி பார்க்கலாம். கிச்சனை பார்க்காமலே திரும்பிட்டோமா? ஒரே நிமிஷம் கிச்சன் காட்டுறேன். ஸ்டேரோட டாப் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்டோனில் பண்ணியிருக்கிறோம். ரைசர் வந்து நம்ம ஃப்ளோரில் என்ன டைல் யூஸ் பண்ணியிருக்கோமோ சேம் டைல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஹாலில் இருந்து தான் இப்போ நம்ம இந்த வியூ பார்க்குறோம். ஸ்டேர்கேஸ் வந்து டபுள் ரூஃப் ஹைட்டில் பண்ணியிருக்கிறோம். இது ஸ்டேர்கேஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க சாண்ட்லியர் லைட்டோட லுக்குங்க. ஆக்சுவலாக நான் எப்போ சைட்டுக்கு வந்தாலும் நிற்கிற இடம் இந்த இடம் தான். எதனாலன்னா ஏர் சர்க்குலேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க. ஸோ எலிவேஷனுக்கும் ஆல்ரெடி கொடுத்துருந்த 3D டிசைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, எங்களோட ஒர்க்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம கொடுத்துருந்த ஷெடியூலில் இருந்து 72 நாட்கள் முன்னாடி நம்ம இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருக்கிறோம். ஸோ அதனால் கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி.